மான்சூன் ரைட் டு மகாராஷ்டிரா. இந்தியாவில் நான் நிறைய ரைட்ஸ் பண்ணியிருக்கேன். K2K ரைட் பண்ணியிருக்கேன், ஸ்பிட்டி ரைட் பண்ணியிருக்கேன், கர்நாடகா ரைட் பண்ணியிருக்கேன், தமிழ்நாடு ஃபுல்லாகவே ரைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ணதிலே பெஸ்ட்டு ரைட் எது ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் யோசிக்காமல் மான்சூன் ரைட் டு மகாராஷ்டிரா இந்த ரைடு தான் சொல்லுவேன். ஏன்னா மான்சூனில் மகாராஷ்டிரா அவ்வளோ அழகு. அந்த அழகை பார்க்குறதுக்கு 2 கண்ணு கண்டிப்பாக பத்தாது, 4 கண்ணு, ஏன் 6 கண்ணு இருந்தாலும் பத்தாது, அவ்வளோ அழகு. நீங்கள் ரைட் பண்ணுற ரோட்ஸ் ஃபுல்லாக சைடில் சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம். மழை பெஞ்சிட்ருக்க சொல்லியே ட்ரக்கிங் போயிட்டு ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம். இதுமாரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் மகாராஷ்டிராவோட அழகை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு மகாராஷ்டிராவோட அழகை கேப்சர் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த மான்சூன் ரைட் டு மகாராஷ்டிரா எபிசோடு எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஹெட்ஃபோன் போட்டுட்டு ஜாலியாக வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீனி vlogs. இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா July 13, 2024 சாட்டர்டே. டைம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 3 o'clock ஆகுது. அண்ட் இன்னைக்கு பிக் டே மான்சூன் ரைட் டு மகாராஷ்டிரா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னைக்கோட டெஸ்டினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இக்யாக்புரி. அரக்கோணம் டு இக்யாக்புரி வந்து பார்த்தீங்கன்னா 1283 கிலோமீட்டர்ஸ் வருது. இந்த 1283 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக நம்ம ரைட் பண்ண போகிறோம். இன்னைக்கு டேவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்டார்ட் ஆகுது போகுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு. மான்சூன் ரைடே வந்து பார்த்தீங்கன்னா மழையோட நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலாப் ரைடு தான். ஸோ போக சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா யார் என் கூட வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்ப்பீங்க. கைஸ், ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரைடு ஸ்டார்ட் பண்ணி 210 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டேன். சரியான மழை, அதனால வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோ வந்து ஆன் பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மழை விட்டு இருக்கு. பெங்களூர் கிட்ட இருக்கும், கிருஷ்ணகிரி டோல்கேட்டு. பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 95 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. அண்ட் நம்ம கூட ரைடர் ஒருத்தர் வந்திருக்காரு. அது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. அண்ட் நம்ம கூட பிள்ளையாக வர போகிறாரு. இந்த ரைடு வந்து சூப்பராக இருக்கும் போது இது வந்து டக்குன்னு பிளான் பண்ண ரைடு தான். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெனக்கட்டு மேப்பு கிப்லாம் போட்டு எங்கே போனோம் எங்கே ஸ்டே பண்ணோம் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பெருசாக பிளான் பண்ணல. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ண போகிறோம். ஓகேவா? இன்டர்நெட் வேறு கனெக்ட் பண்ண சொல்லுது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீ பிரேக் ஒன்று எடுத்தோம். 210 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்ட்ரெச் வந்து ஒரு பிரேக் கூட எடுக்கல. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் போயிட்டு ஒரு அவுட்டரில் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். ரொம்ப நாள் கழிச்சு மோட்டோ பிளாக் பண்ணுறது நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஃபன்னாக போயிட்டுருக்கு, பார்க்கலாம். பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 120 கிலோமீட்டர் ரேஞ்ச் காட்டுது. மைலேஜ் பார்த்தீங்களா 30 காட்டுது. இதுக்கு முன்னாடி 34 வரைக்கும் வந்துச்சு. நான் வர சொல்ல கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்தேன். 34 வரைக்கும் காட்டுச்சு, இப்போது 30 காட்டுது. கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், கரெக்டாக இல்லை கண்ணாடி. ஓகே, பிளாக் பட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வராரு. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பைக்கு நம்ம அட்வென்ச்சர் 390 வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1122 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணணும். 19 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு கூகுள் மேப் சொல்லுது. பெங்களூர் கிட்ட இருக்கும். ஆக்சுவலாக பெங்களூர் இங்கேருந்து ஒரு 85 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. மைக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ரொம்ப ஸ்பீடாக போனோன்னு வச்சுங்க, மைக் வந்து ரொம்ப அந்த இரைச்சல் சவுண்ட் வரும் பார்த்தீங்களா, அது வருது. பெங்களூர் கிட்ட இருக்கும். இன்னைக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. அது இல்லாமல் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு போல் ரோடு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிராஃபிக் வந்து பார்த்திங்கன்னா ஆகுது. டைம் பார்த்திங்கன்னா 7:47 ஆகுது. ஹைவேல சில பெட்ரோல் பங்க்லலாம் வந்து பார்த்திங்கன்னா லாரிக்கு மட்டும்தான் போடுவாங்க. பெட்ரோல் பங்க் பெருசாக இருந்ததால் பைக்குக்கு போட மாட்டாங்கன்னு நினச்சேன், கடைசியில் வச்சுருக்காங்க. செம்ம டயர்டாக இருக்குப்பா. இந்த ரைடு போனால் நைட்டு ஃபுல்லாக வழக்கமாக தூக்கம் வராது. ரைடு போகிறோம் எக்ஸைட்மெண்ட்லேயே இருப்போம். இன்றைக்கும் அதே சேம் கதை தான். நேற்று நைட்டு தூங்கவே இல்லை சுத்தமாக. 1000 ரூபா போடணா. ஃபஸ்ட்டு ஃபியூல் பிரேக் மான்சூன் ரைட் டு மகாராஷ்டிராவில். கிராஸ் ஆகணும். இந்த பக்கம் இதுங்க ஆஃப் பண்ணுங்க. இந்த கிராஸ் ஆகுங்க. ரொம்ப நாள் கழிச்சு பூட்டு போடுறதால கியர் விழவே மாட்டேங்குது. செம்ம கடுப்பா இருக்கு. எல்லாம் ஃபுல் ரைடிங் கெட்டப்ல இங்க பாரு. பேண்ட்ல இருந்து ஜாக்கெட் எல்லாமே வந்து போட்டு வந்திருக்குமா. அதுவும் 1 வருஷம் ஆயிடுச்சு இல்லத்துல. தயவு செஞ்சு யாரும் இந்த வழியா வந்துடாதீங்க. 195% வந்து லாரி போகுது. மீதி
5% வந்து ஃபுல்லா வேகத்துல போட்டு வச்சிருக்காங்க. இறங்கிட்டு போயிருங்க. ரோடு ரொம்ப மோசமா இருக்கு. கொஞ்சம் கடுப்பா போயிட்டு இருக்கு இப்போ ரைடு. என்ன தெரியல, ரோடு ரொம்ப மோசமா இருக்கு. ரோடு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்க வண்டி ஓட்டுறது தெரியாது. ரோடு ரொம்ப மோசமா இருக்கு கைஸ். நைஸ் ரோடு கிட்ட வந்தாச்சு. ஆனா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. வழக்கமா நைஸ் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டோல் கட்டணும். அங்க நிறைய பைக்குக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஃபீஸ் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு தெரியல, எதனா சிஸ்டம் எதனா மாறிச்சா அப்படின்னு தெரியல. இல்லத்துல வழக்கமா இங்கதான் தல டோல் நம்ம எடுக்கணும். அது என்னன்னு தெரியல, அது விஷயம். அங்கதான் டோல் எடுக்கிறாங்கன்னு ஒன்றும் புரியல. அப்படியா தெரியல. நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ வந்து நினைக்க ஞாபகம் இல்லை இந்த ரோட்ல. நைஸ் ரோட். ஓகே, ஒரு சின்ன பிரேக் போடலாம்யா. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:25 ஆகுது. இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம். பேக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆச்சு. அதெல்லாம் வந்து டைட் பண்ணோம். ரொம்ப டைம் எடுத்துருச்சு டைட் பண்ணுறதுக்கு. கிளம்பலாமாயா? அண்ட் இன்னும் 20 நிமிஷம். கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 993. 17 hours நம்மளுக்கு ஒன்றும் ஜேர்னி இருக்குது. தண்ணி பாட்டில் எங்கேயா வருது? 17 hours. ஆமாம், 17 மணி நேரம் ஒன்றும் ஜேர்னி இருக்குது. பயப்படாத. ஏன் பயப்படுற? 17 மணி நேரம் ஜேர்னி வச்சுட்டு எவ்வளோ நேரம் போட்டுக்கிட்டா இருந்தா? பேக் கட்டதா இல்லையா? யார் ரெயின் ப்ரூஃப் பண்ணுவாங்க? இவ்வளோ நாக்கா இது கட்ட முடியாதுயா. எங்க இருக்குது இது? கையில் வச்சுக்கலாம். சரி, கிளம்பலாமா? ஓகே, கிளம்பலாம் கைஸ். கிளம்பியாச்சு. கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்த நேரமாக என்னன்னு தெரியல, சரியான டிராஃபிக். எந்த ரோடு போனாலும் டிராஃபிக்காக தான் இருக்குது. இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் பூந்து தான் வந்திருந்தோம். சரி, அவுட்ரு வந்தாச்சு டிராஃபிக் இருக்காது அப்படின்னு பார்த்தா இங்கேயும் டிராஃபிக் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வீக்கெண்டுனால கொஞ்சம் டிராஃபிக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சாட்டர்டே. தும்கூரை வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தும்கூர். ஸ்ட்ரைட்டாக போனால் ஹூப்ளி. 344 கிலோமீட்டர். ஹூப்ளி பக்கம் நம்ம போக மாட்டோம், வேறு ரூட் எடுக்க போகிறோம் இந்த வாட்டி. ஏன்னா ஹூப்ளி பக்கம் நான் ஆல்ரெடி 2 வாட்டி போயிருக்கேன். என் ஃபோன் எங்க? +1. என்னது +1னா எந்த நாடு வரும்? கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா 4:53 ஆகுது. இந்த மைக் என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிகிட்ருக்கு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. இங்கே பாருங்கள், எந்த மைக் தான் அது. என்னென்ன மைக்கோ ட்ரை பண்ணுறேன், ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. இப்போ வேறு மைக் ஒன்று மாட்டியிருக்கேன், பிளாக் பட்டியோட மைக்கு. இது வச்சு செட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். இந்த மைக்கு பிரச்சனை வந்ததுலேருந்து விலாக் எடுக்கிற மூடே வர மாட்டேங்குது. பிரேக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2.5 மணி நேரமா இதே இடத்துல. ஆமாம், இங்கேயே உக்காந்துட்ருக்கோம் இந்த மைக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு. சால்வ் ஆகிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஏஜிவில் வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு இந்த மைக்கு, இந்த கேமரா எல்லாம். எப்போ தூக்கி கேஒய்டியில் போட்டோன்னா பிரச்சனை ஆரம்பிக்குது. எப்போ ஊருக்குள்ள சுனா பணம் வந்தாலும் அன்னைக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், சரி, ஓகே. மோட்டோ விளாக் வியூவில் அவங்கள சந்திக்கிறேன். ஓகே யஷ், கிளம்பியாச்சு. டே 1 வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. யாரும் என்னை விருப்பத்தில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே கோப்ரோ, அதுதான் என்னை பயங்கரமாக விருப்பத்திட்டுருக்கு. யோ, அங்கேருந்து கூப்பிட்டு வந்தோம்ல திருப்பியம்மா. ரைடு ஜாலியாக தான் போயிட்டுருக்கு. கேமரா தான் கொஞ்சம் கோளாறு கொடுத்துட்ருக்கு. ஓகே, வாய்ஸ் எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வைசர் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளம்பியாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:10 ஆகுது. ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு தான் கைஸ். ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கலாம். நாசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேப் போட்டிருக்கோம். நாசிக் பக்கத்தில் தான் இகாக்பூரி. பா, கிளைமேட் அல்டிமேட்டாக இருக்குது. கோப்ரோ மட்டும் கரெக்டாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணச்சுங்க, பீஸ்ஃபுல்லாக போகும் இந்த ரைடு. தலைவரே கொஞ்சம் கருணை காட்டுங்க கோப்ரோ தலைவரே. வாய்ஸ் கரெக்டாக தான் ரெக்கார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மைக் நான் ஆல்ரெடி ஏஜிவியில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏஜிவி ஹெல்மெட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த செட்டப் எந்த பிரச்சனை வரல. கேஒய்டி மாற்றினோன்னு தான் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிடுச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பிராண்டில் வாங்கி மைக்கு போட்டேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகலை.
முந்தா நேற்று வண்டி சர்வீஸ் எடுத்துகிட்டு போனேன். அப்போ ஃபுல் vlog பண்ணேன். அப்போ கூட வந்து வீட்டில் வந்து எடிட் பண்ணதுக்கு ஃபைல் லோட் பண்ணால் வாய்ஸே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கேட்கல. ஃபுல்லாக அந்த இரைச்சல் சவுண்டு தான் கேட்குது. பார்க்கலாம் எதாச்சும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது கூட போய் செக் பண்ணால் தான் தெரியும் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸ் see. ஒரே ஸ்ட்ரெச்சில் தான் போக போகிறோம். எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ண போகிறதில்ல. அங்கங்கே பிரேக் இதுமாரி 1 hour இல்லை 2 hours வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் எடுத்துக்க போகிறோம். கைஸ் கிளைமேட்டு பாருங்கள், சுற்றி செம்மையாக மழை காத்திருக்குன்னு நினைக்கிறேன். நைட்டு ஆல்ரெடி மழை வந்து பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு வருது. பண்ணுறது மான்சூன் ரைடுன்னு வந்துட்டோம். மான்சூன் ரைட்னாவே என்ன, ஜாலியாக மழையில் நினைஞ்சிட்டு ரைட் பண்ணுறது தான். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்கூடாது. வெறுப்பு இருந்தாலும் அதை ஜாலியாக அனுபவிக்கணும், அவ்வளோதான். க்ளவுட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. செம்ம வியூ இது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா விண்மில்லு, மேலே வந்து க்ளவுட்ஸு. பா வர மாதிரி. செம்மையாக இருக்குது இந்த ஸ்பாட்டுங்க பாருங்கள். இப்போ தான் மேப்பில் பார்த்தேன். இது வந்து லேக் ஆக்சுவலாக. அப்படியே பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்குன்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு டனல் இருக்குது. அந்த டனல் வழியாக தான் இப்போ நம்ம கிராஸ் பண்ணி போக போகிறோம். என்னத்தில் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, கிளம்பலாம். கைஸ் இந்த ட்ரிப்போட ஃபஸ்ட்டு டனல் இப்போ நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். இந்த டனல் பேர் என்னன்னு தெரியலையே. கன்னடாவில் எழுதியிருக்காங்க, பட் இங்கிலீஷில் எதுவும் எழுதலை. வா வேற மாதிரி ரொம்ப நேரம் கழித்து கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறேன். மழை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஆன் பண்ண முடியல. ஸோ இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, எங்கே இருக்கோம் மேப்பில் கரெக்டாக தெரியலப்பா. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:53 ஆகுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக தான் ஓட்டிகிட்ருக்கோம். இப்போ தான் ஒரு பெட்ரோல் பங்க்கில் ஒரு 1.5 hours பிரேக் எடுத்தோம். திருப்பி ரைடை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் பேலன்ஸ் வந்து 491 kilometers வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கோம். நைட்டுனால ஸ்பீட் பண்ண முடியாது நம்மளால். மார்னிங் ஓரளவுக்கு க்ரூஸ் பண்ணிட்டு வந்தோம். நைட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டணும். அதுவும் இந்த ரோட்டில் ரொம்ப மோசமான ரோடு. ஸோ ரொம்ப வேகமாகலாம் போனால் பிரச்சனையாயிடும். ரொம்ப பள்ளம் இடம் இருக்குது. ஸ்பீட் பிரேக்கு எங்கே வருதுன்னு சொல்ல முடியல. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் பிரேக் வருது. அப்படியே போயிட்டுருக்கு. குளிருது ஒரு பக்கம். மழை வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா மழை வந்தால் ப்ளாக் பண்ணவே முடியல. கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 4:08 ஆகுது. இன்னும் 402 kilometers இருக்குது நம்ம டெஸ்டினேஷனுக்கு. கண்டிப்பாக நம்ம சோலாப்பூரில் இருக்கோம். சோலாப்பூர் அவுட்டரில் தான் வந்து போயிட்டுருக்கோம். லைட்ஸ் எல்லாம் பாருங்கள் சூப்பராக போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு. ஒரு ஸ்ட்ரெச் பண்ணோம் இப்போது. ஒரு 110 kilometers வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக போச்சு. சரியான ஸ்ட்ரெச் அது. தூக்கம் லைட்டாக வருது, பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பலாம் வரல. காய்ஸ் குட் மார்னிங். டே 2 இன்னைக்கு. 325 kilometer இருக்குது ஜாக்பூரிக்கு. ஏதோ ஸ்டேட் ஹைவேல வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். இங்கே இருக்க மண்ணெல்லாம் பாருங்களேன், சாக்லேட் கலரில் இருக்குது. நிறைய ஸ்பீட் பிரேக் இருக்குது இந்த ரோட்டில். அதனால் பொறுமையாக தான் போயிட்டுருக்கோம். இன்னும் 42 kilometer வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் தான் ட்ராவல் பண்ணி ஆகணுமா. ஃபஸ்ட்டு நான் நினச்சேன், என்னடா இது கூகுள் மேப் வந்து பார்த்தீங்கன்னா 300 kilometerக்கு இவ்வளோ டைம் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போதான் புரியுது அது 2 லேன் ஹைவே கிடையாது, சிங்கிள் லேன் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கூகுள் சொல்லியிருக்கு. ரெயின் க்ளோத்ஸ் மேலேயே இருக்குது பாருங்கள், சுற்றி ரெயின் க்ளோத்ஸ் தான். எப்போ வேணால் வந்து பார்த்தீங்கன்னா மழை வரலாம். ரெயின் ஜாக்கெட் போட்டுகிட்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ரைட் பண்ணிகிட்ருக்கேன். பிளாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் ஜாக்கெட் போட்டு தான் க்ளீனாக உட்காந்துட்ருக்காரு. மாற்றி மாற்றி தான் வண்டியை ஓட்டிகிட்ருக்கோம். அவர் ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டுறாரு, நான் ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டுறேன். நல்லாயிருக்கு அட்வென்ச்சர் 3 பிளீனாக வரதுக்கு. பின்னாடி லக்கேஜ்லாம் கட்டியிருக்கோமா, நல்லா சாஞ்சிட்டு பாட்டு கேட்குறதுக்கு சூப்பராக இருக்குது. கைஸ் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டோட்டலாக வந்து 1391 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணியிருக்கோம். நான் ப்ரோ வீடியோஸ் நிறைய போடலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மழை கைஸ் சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடுக்க முடியல. அதில் இந்த மைக் இஷ்யூ வர வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அப்படியே டார்ச்சர் பண்ணிருந்துச்சு. ஓரளவுக்கு எடிட் பண்ணி மேட்ச் பண்ணி போட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம மகாராஷ்டிராவுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம இஜாக்புரி கிட்ட இருக்கும். நாளைக்குலேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுவோம். நாளைக்குலேருந்து நம்ம சூப்பரான பிளேஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இந்த மான்சூன் சீரீஸை பாருங்கள். ஒரு 10 எபிசோட் கிட்ட வரும்னு நினைக்கிறேன், தெரியல. பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சேஃப் ரைட் அண்ட் ஸ்ப்ரெட் லவ்.